ஒரு குழந்தை கருப்பைக்குள்ள வரும்போது அது தன்னோட முன் ஜென்ம கர்மத்தின் படியே தான் உடல் எடுக்குது. ஆனா அந்த குழந்தை இந்த வாழ்க்கையில அனுபவிக்க போற துக்கம், சந்தோஷம் எல்லாத்தையும் பெற்றோர்களோட கர்மமும் கலந்து வேலை செய்யுது. ஆனா அந்த வாழ்க்கையில அவ அனுபவிக்கிற துக்கம், சந்தோஷம் இதுல உங்களோட கர்மமும் கலந்திருக்கும். நீங்க முன்பு அந்த உயிரோட, இப்போ பிள்ளையா வரப்போற அந்த உயிரோட சரியா இல்லாத விஷயங்கள் நடந்திருந்தா, அது பிள்ளையா வந்தப்போ சில கஷ்டங்கள், மனசுக்கு வலிக்கிற தருணங்கள் வர வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் நீங்க நல்ல மனசோட, நல்ல செயல்கள் செஞ்சிருந்தா, அந்த உயிர் பிள்ளையா வந்து வீட்டுக்கு சந்தோஷமும், நிம்மதியும் கொண்டு வரும். இன்னும் முக்கியமா, சரியான நேரத்துல கடவுள நெனச்சு பக்தி, ஜெபம் எல்லாம் செஞ்சா, நீங்க உங்களோட விதியையும், அந்த பிள்ளையோட விதியையும் கூட மாற்ற முடியும். இந்த பக்தி தான் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கக்கூடிய ஒரே கர்மம். மார்க்கண்டேய ரிஷியோட அப்பா முருக் மகாராஜா பெரிய ஜோதிடர். அவர் பார்த்தப்போ 5 வயசுல தன் மகனோட ஆயுள் முடிஞ்சிரும்னு தெரிஞ்சது. அதனால ரொம்ப கவலைப்பட்டாரு. வாழ்க்கை முழுக்க பக்தி தவம் செஞ்சாரு. நாமெல்லாம் வெளியில குடும்பஸ்தர்களா இருந்தாலும் உண்மையிலேயே நாமெல்லாம் ரிஷிகளோட சந்ததி தான். பரத்வாஜ கோத்திரம், யாக்னவல்கர் எல்லாம் ரிஷிகளோட சந்ததின்னு சொல்லுவோம். அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. 5 வயசுக்கு அப்புறம் இந்த பையன் உயிரோட இருக்கணும்னா என்ன செய்யலாம்? முன்ஜென்ம சேர்க்க இவ்வளவு காலம்தான். இப்போ அப்பாவோட புதிய கர்மம் வேலை செய்ய ஆரம்பிச்சது. பகவானோட பக்தர்களுக்கும் மகான்களுக்கும் விசேஷ சக்தி இருக்கு. அவங்களுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செஞ்சு அவங்களோட ஆசீர்வாதம் கிடைச்சா மரணத்திலிருந்தே கூட காப்பாற்ற முடியும். அவருக்கு அதுல முழு நம்பிக்கை இருந்தது. அதனால கங்கை நதிக்கரையில படித்துறையில அந்த சின்ன பையனை நிக்க வச்சாரு. யார் சன்னியாசி, மகான், வைஷ்ணவ திலகம் போட்டவங்க யார் வந்தாலும் அந்த பையனை சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் செய்ய சொல்லுவாரு. அதுதான் அவன் சேவை. பிரசாதம் வாங்கிட்டு மீண்டும் அடுத்தவருக்கு நமஸ்காரம். ஒரு நாள் ரகசியமா சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமார் 4 பேரும் மகான் வேஷத்துல வந்தாங்க. யாரு எந்த மகான் எந்த நிலைன்னு நமக்கு தெரியாது இல்லையா? அவங்க தெய்வீகமான மகா புருஷர்கள். அந்த பையன் சாஷ்டாங்க நமஸ்காரம் செஞ்சதும் அவங்க எல்லாரும் ஒரே வார்த்தையா சொன்னாங்க, நீ நீண்ட ஆயுளோட வாழ்வன்னு ஆசீர்வாதம் சொன்னாங்க. உடனே அப்பா சொன்னாரு, மகாராஜா, என் பார்வை தவறாதது. நீங்க சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமார் 4 பேரும் பிரம்மகுமாரர்கள் தானே? மறைமுகமா இப்படி வந்திருக்கீங்க. இந்த பையனோட விதி என்னன்னா 5 வயசுல உயிர் போகணும். ஆனா நீங்க சிரஞ்சீவி ஆகட்டும்னு சொல்லிட்டீங்க. அப்போ உங்களோட வார்த்தை பொய்யா, இல்ல இதோட விதி பொய்யா அப்படின்னு கேள்வி எழுந்துச்சு. அப்போ அவங்க எல்லாரும் யோசிச்சாங்க. சாதாரண மனுஷன் விதியை மாற்ற முடியாது. பெரிய மகான் ஒருத்தர் தலையிட்டாதான் விதி மாறும். அதுக்கான சக்தி அவங்களுக்கு தான் இருக்கு. அப்போ அவங்க சொன்னாங்க, சரி, இந்த பையன் சிரஞ்சீவி தான். உங்க ஜோதிடத்துக்கு தெரியும்ல எந்த நிமிஷம் எந்த வினாடியில மரணம் வரும்னு. அந்த நாள் காலை முதல் அந்த நேரம் வரைக்கும் சிவன் கோயில்ல சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சு இந்த பையனை உட்கார வைங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நாம பார்க்கலாம். அப்படியே அவங்க சொன்ன மாதிரி செஞ்சாங்க. அந்த நேரத்துல 4 பிரம்மகுமாரர்களும் கோயில் வாசல்ல நின்னாங்க. இப்படிப்பட்ட மகான்கள் இருக்கிற இடத்துக்கு யமதூதர்கள் வரமாட்டாங்க. நேரடியா தர்மராஜா தான் வருவாரு. தர்மராஜா வந்து பார்த்தாரு. சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமார் 4 பேரும் அங்க நின்றுட்டு இருந்தாங்க. அவர் சொன்னாரு, இந்த உயிரோட நேரம் வந்துடுச்சு. உங்க ஆணை இருந்தா நான் இதை எடுத்துக்கிட்டு போவேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, நாங்க சிரஞ்சீவி ஆகட்டும்னு சொல்லிட்டோம். அதுக்கு தர்மராஜா சொன்னாரு, நீங்க பிரம்மாவோட பிள்ளைகள். பிரம்மாவால தான் விதி எழுதப்பட்டது. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போதே சிவபெருமான் அங்கே தோன்றினாரு. அவர் சொன்னாரு, இதுல எதையும் மாற்ற வேண்டாம். இந்த பையனுக்கு 5 வயசு தானே. சரி, ஏன் 5 நிமிஷம் உங்க 5 வருடத்துக்கு சமம். பிரம்மா ஒரு தாமரை மலர்ல ஒரு ஊசியால துளை போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதோ அதே அளவு தான் ஒரு வருடம். அந்த மாதிரி காலம் ஓடுது. தேவங்களுக்கு பகல் இரவு, உத்தராயணம், தக்ஷணாயனம், பிரம்மாவோட 100 தெய்வீக ஆண்டுகள் இவையெல்லாம் நினைச்சா நம்ம தலையே சுத்தும். ஒரே நாள்ல 74 மனுக்கள் மாறுவாங்க. இந்திரனும் மாறுவாரு. பிரம்மாவோட ஒரு கண் இமைப்பே நம்மளோட கணக்கு பல ஆண்டுகள்.
அப்படிப்பட்ட கால கணக்கில் பார்த்தா மார்க்கண்டேயர் இன்னும் இன்றைக்கும் உயிரோடு இருக்காருன்னு சொல்லுவாங்க. அதனால தான் அவரை சிரஞ்சீவி ரிஷின்னு சொல்றாங்க. மார்க்கண்டேயர் மாதிரி ஒரு தந்தை உண்மையா கடவுளை நினைச்சு பக்தி செஞ்சா அவரு தன்னோட விதியையும் பிள்ளையோட விதியையும் மாற்ற முடியும். எதிர்காலத்துக்கு அளிக்கக்கூடிய சக்தி திரிபுராரிக்கு தான் இருக்கு. பக்தி பலம் இருந்தா வாழ்க்கை முழுக்க ஆனந்தம்தான். இல்லைன்னா இருவரோட கர்ப்பம் சேர்ந்தால்தான் வாழ்க்கை அப்படியே நடக்கும். அப்படின்னா ஒரு உயிர் பிள்ளையா வர்றப்போ இது நம்மளோட முன்ஜென்ம பந்தத்தோட தான் வருது. சிலரை பார்த்த உடனே காரணமே இல்லாம எரிச்சல் வரும். மனசுக்குள்ள ஏன் இந்த மனுஷன் நம்ம முன்னாடி வந்தான் அப்படின்னு தோணும். அப்படி தோன்றது அவங்க தவறான இல்லை, அது நம்ம கர்மம். அது உங்களையும் எரிக்குது, நம்மளையும் எரிக்குது. இருவருக்கும் நடுவில் பகை உணர்வை உருவாக்குது. அதே மாதிரி சிலரை பார்த்த உடனே மனசு குளிரும். ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம அன்பான ஒருத்தரை பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷம் வரும். மனசுக்குள்ள இவங்க நம்ம ரொம்ப பிரியமானவங்கன்னு தோணும். பார்த்த உடனே சந்தோஷமா பேசினா இன்னும் சந்தோஷம். இது எல்லாம் என்னன்னா கர்மந்தான். கர்மந்தான் எல்லாருக்கும் துக்கமும் சந்தோஷமும் தருது. இதை தவிர வேற எதுவும் இல்லை. இந்த கர்மத்தை முழுசா அழிக்க முடியும்னா அது கடவுளை நினைச்சு செய்யற பக்தி தான். வேற எந்த வழியாலும் முடியாது. அதனால கடவுளை முழுசா நம்பி அவரோட பாதத்தை பிடிச்சுக்கிட்டு அவரோட லீலையை நினைச்சு பெயரை ஜபம் பண்ணிட்டு இருந்தா எல்லாமே சரியாகும். கருப்பைக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு கூட வெளியில நடக்கிற விஷயங்களோட பெரிய தாக்கம் இருக்கு. அதனால தான் கர்ப்பிணியான அம்மாக்கள் தானே பகவத்கதை படிக்கலாம், இல்லை வீட்டில் யாராவது கதை சொல்கிறத அமைதியாக கேட்கலாம், பெயர் ஜபம் செய்யலாம். இதெல்லாம் கருப்பைக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு நேரடியாக பாதிப்பு ஏற்படுத்தும். உதாரணமாக பிரகலாத் கருப்பைக்குள்ளே இருந்த போதே நாரதர் அவரை தன்னோட ஆசிரமத்தில் வைத்து பகவத்கதை பக்தி எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அதனால் 5 வயசுலேயே உலகத்தையே நடுங்க வச்ச ஹிரண்ய கசிப பிரகலாத் ஜெயிச்சாரு. அதே மாதிரி அபிமன்யு கருப்பைக்குள்ள இருந்த போதே சக்கரவியூகம் எப்படி உடைக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. 6 வாசல் வரை கேட்டு புரிஞ்சுக்கிட்டான். 7வது வாசல் சொல்லும்போது அம்மா தூங்கிட்டதால அதுக்கு மேல அவருக்கு தெரியல. இதெல்லாம் என்ன சொல்றது என்றா, கருப்பைக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு வெளியில பேசுற வார்த்தைகளும் நடக்கிற செயல்களும் ரொம்ப பெரிய தாக்கம் உண்டு. நாம பெயர் கீர்த்தனம், பகவத்கதை, ஆன்மீக பேச்சு எல்லாம் செஞ்சா அந்த குழந்தைகளுக்குள்ள பக்தியோட விதை விதைக்கப்படும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கர்ப்ப காலத்துல அம்மாவோட மனநிலை, அம்மா தினமும் பயம், கோபம், பதட்டம், அழுத்தம் இதுலயே இருந்தா அந்த உணர்வுகள் எல்லாம் நேரடியா குழந்தையோட மனசுல போய் பதியும். அதே நேரம் அமைதி, நம்பிக்கை, நிம்மதி, கடவுள் நம்பிக்கை இவையோட இருந்தா அந்த அமைதி குழந்தைக்கும் போய் சேரும். அதனால கர்ப்ப காலத்தில் அம்மாவை சுற்றி இருக்கிற சூழலும் பேசுகிற வார்த்தைகளும் வீட்டுக்குள்ளே இருக்கிற அமைதியும் ரொம்ப முக்கியம். வீட்டில் அடிக்கடி சண்டை, கத்தல், குற்றம் சொல்லுதல், அழுகை, நெகட்டிவ் பேச்சு இதெல்லாம் இருந்தால் அது குழந்தையோட மன வளர்ச்சியை பாதிக்கும். அதுக்கு பதிலாக நல்ல வார்த்தைகள், சிரிப்பு, தைரியம் தர்ற பேச்சு, நம்பிக்கை தர்ற கதைகள் இருந்தால் குழந்தை மனசு நல்லா வளர ஆரம்பிச்சிடும். அதனால தான் பெரியவங்க சொல்கிறாங்க, கர்ப்ப காலத்தில் அம்மா தனியாக இருக்கக்கூடாது, அழுதுகிட்டே இருக்கக்கூடாது, மனசுக்குள்ள கவலை சேர்த்துக்க கூடாதுன்னு. முடிந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் கேளுங்க, நல்ல விஷயங்கள் பாருங்க, நல்ல விஷயங்கள் பேசுங்க. அதில் மிக முக்கியமானது கடவுள் பெயர் ஜபம், கீர்த்தனம், பகவத்கதை. இப்படியெல்லாம் நடந்தால் குழந்தை பிறந்த பிறகும் அதோட விளைவு தெரியும். குழந்தை அமைதியாக இருக்கும், சீக்கிரம் கோவப்பட மாட்டான், பிடிவாதம் குறைவாக இருக்கும், மற்றவங்கள புரிஞ்சுக்கிற மனசு இருக்கும். இதெல்லாம் நம்ம கண் முன்னாலேயே பார்க்க முடியும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விஷயந்தான் புரிஞ்சுக்கணும், குழந்தை தன்னோட கர்மத்தோட தான் வருது. அதே நேரம் பெற்றோர்களோட கர்மம், நடத்தை, எண்ணம் எல்லாமே அந்த குழந்தையோட வாழ்க்கையை வடிவமைக்குது. இதில் நல்லதையும் கெட்டதையும் தீர்மானிக்கிற சக்தி நம்ம கையில் தான் இருக்கு. அதனால பயப்பட வேண்டாம், விதியை நினச்சி கலங்க வேண்டாம். நம்ம கையில் இருக்கிறத சரியாக செய்ய ஆரம்பித்தாலே போதும். கடவுளை நம்பி நல்லதை நினச்சி நல்லதை பேசி நல்லதை செஞ்சுட்டு வந்தால் வாழ்க்கையும் சரியாகும், குழந்தையோட எதிர்காலமும் நல்லபடியாகும். இதுதான் இன்றைய பகிர்வு. இதில் இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை கிடைச்சிருந்தா
ஒரு நல்ல எண்ணம் மனசுக்குள்ளே வந்திருந்தா அதுவே போதும். இப்படியே நல்ல விஷயங்களே தொடர்ந்து கேட்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தோட நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல விஷயத்தோட சீக்கிரம் சந்திப்போம். நன்றி. நம்ம சேனல்ல